Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10க்கானது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் வரக்கூடிய ஹார்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம முக்கியமான சில ஹார்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இந்த என்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பஷன் அண்டு ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷனுக்கும் கம்பஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அண்டர் வாட் கண்டிஷன் an oxidation reaction can be called as combustion? Illustrate with an example அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கம்பஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஏ காம்பவுண்ட். ஸோ இது நம்ம ஜென்ரலாக ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், எப்போ ஒரு ஆக்சிடேஷன் வந்து கம்பஷன் ரியாக்ஷனாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யூ டேக் எத்தனால். எத்தனால் மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3CH2OH. இது வந்து எத்தனால். எத்தனாலில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH இருக்குது. ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இந்த IUPAC நேம் வந்து எத்தனால். மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H5OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். திஸ் எத்தனால் ஆன் பர்ன்ட் வித் ஆக்சிஜன். பர்ன் பண்ணுறோம், ஆக்சிஜனோட பர்ன் பண்ணுறீங்க. ஸோ ப்ளூ ஃப்ளேமில் அது வந்து பர்ன்ட் ஆகும். யூல் கெட் டூ ப்ராடக்ட். ஒன் ப்ராடக்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, அனதர் ப்ராடக்ட் இஸ் H2O. ஜென்ரலாக ஒரு ஹைட்ரோ கார்பனோ இல்லை ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு ஜென்ரலாக பர்ன்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூல் கெட் டூ ப்ராடக்ட். ஒன் இஸ் CO2, அனதர் ஒன் இஸ் வாட்டர். ஈவன் நம்ம வீட்டில் எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்பிஜி கேஸ் வந்து அந்த பர்ன்ட் ஆகும்போது வித் ஆக்சிஜன் யூல் கெட் டூ ப்ராடக்ட் CO2 அண்ட் H2O. பெட்ரோல் கம்பஷன் ஆகும்போதும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஜென்ரலி ஆன் கம்பஷன் ப்ரொடியூஸ் CO2 அண்டு H2O. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனாலில் வந்து டூ கார்பன் ஆட்டம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. டூ கார்பன் ஆட்டம். இங்கே கார்பன் டை ஆக்சைடில் ஒன் கார்பன் தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 2C போட்டுக்கோங்க. ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 3 ஹைட்ரஜன் ஆட்டம். 3 + 2 வந்து 5, 5 + 1 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. எத்தனாலில் வந்து 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே 2 தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 3 போட்டுக்கலாம். ஸோ 3 போட்டால் 3 2s are 6. இப்போ கார்பன் பேலன்ஸ் பண்ணிட்டோம், ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக் ஆக்சிஜன். 2 2s are 4, 4 + 3 7. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 7 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 3O2 போட்டுக்கிறோம். 3O2 போட்டுக்கிறோம். இப்போ 3 2s are 6, 6 + 1 7. ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த எத்தனால் வந்து அண்ட் கம்பஷன் வித் ஆக்சிஜன் ப்ரொடியூசஸ் டூ ப்ராடக்ட். ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, அனதர் ஒன் இஸ் வாட்டர். ஓகே, இந்த இடத்துல எத்தனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அண்டர்கோஸ் கம்ப்ளீட் கம்பஷன். அண்டர்கோஸ் கம்ப்ளீட் கம்பஷன். இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CO2, அனதர் ப்ராடக்ட் வந்து H2O. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், ஒரு ஹைட்ரோ கார்பன் கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடக்கும் பொழுது யூல் கெட் CO2 அண்டு H2O. எப்பெல்லாம் இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா நம்ம இங்கே ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். இது ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுறதுனால இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடக்குது. அண்டர்கோஸ் கம்ப்ளீட் கம்பஷன் அண்ட் ஆல்சோ கிவிங் CO2 அண்ட் H2O. அப்போ எந்த ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் ப்ராடக்ட்டு CO2 அண்ட் H2O வருதோ, ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு கம்பஷன் ரியாக்ஷன். இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக நடக்கணும். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்து CO2 அண்ட் H2O ப்ராடக்டாக கிடச்சிதுன்னா அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அப்போது இதே எத்தனால் நம்ம எடுத்துக்கிறோம். CH3CH2OH எத்தனால். இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம் பை யூஸிங் சம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. இந்த அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்.
இது வந்து ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இல்லை we can take alkaline KMNO4. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிடேஷன் பண்ணுறோம். இதை நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் we have to remove these two hydrogen. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுங்கள். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து அது வாட்டராக மாறும். இந்த 2 H2 எடுத்துடுறோம். ஸோ அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் ஹைட்ரஜன் அண்ட் ஆட் ஆக்சிஜன். 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு பார்த்தீங்கன்னா CH3, இந்த 2 H ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக ஒரு O ஆட் பண்ணுறீங்க. அப்போ யூ வில் கெட் COOH. அப்போ இது வந்து எத்தனால், இது வந்து எத்தனால், இது வந்து எத்தனாயிக் ஆசிட். எத்தனால் வந்து எத்தனாயிக் ஆசிடாக மாறுது. இந்த ரியாக்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்சிடேஷன் தான். இதுவும் ஆக்சிடேஷன் தான். ஏன்னா ஆக்சிஜனை ஆட் பண்ணுறோம், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகலை. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா யூ மஸ்ட் கெட் CO2 and H2O. அப்போ திஸ் காம்பவுண்ட் அண்டர்கோஸ் partial oxidation. This compound undergoes partial oxidation. இங்கே நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கல. we must get CO2 and H2O. எப்போல்லாம் நமக்கு CO2 H2O கிடைக்குதோ ஒரு ஆக்சிடேஷனில் அதுதான் கம்பஷன். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ we are getting acidic acid. ஸோ அசிட்டிக் ஆசிட் கிடைக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட் கம்பஷன் கிடையாது. அப்போது if you get other than carbon dioxide and water, that oxidation, that reaction is called a oxidation reaction. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா so we are not getting CO2. so products வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா other than என்ன ஃபார்ம் ஆகுது, CO2 and H2O ஃபார்ம் ஆகுது. இங்கே H2O ஃபார்ம் ஆகுது, பட் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை. எது ஃபார்ம் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா CO2 ஃபார்ம் ஆகலை. அப்போ எந்த ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ராடக்டாக கிடைக்கலையோ அது வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன் நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அதே ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் வந்து whenever you get product CO2 and H2O, that oxidation reaction is called a combustion அப்படின்னு சொல்கிறோம். அப்போது we must know the difference between combustion and oxidation. ரெண்டுமே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான், ரெண்டுமே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும், இது பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கே கம்பஷனில் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் CO2 and H2O. இங்கே ப்ராடக்ட் வந்து அதர் தேன் CO2 and H2O இருக்கும். இது வந்து ஏன் நம்ம பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த அசிட்டிக் ஆசிடை நீங்கள் மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணால் தான் அது கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறும். அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்து கம்பஷன் ரியாக்ஷனாக மாறும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால, இந்த ஆக்சிடேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பஷன் மீன்ஸ் complete oxidation. Oxidation means இது வந்து partial oxidation. இங்கே ப்ராடக்ட் CO2 and H2O, இங்கே ப்ராடக்ட் வந்து அதர் தேன் CO2 and H2O ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம், இங்கே டைரெக்டாக வந்து burnt with air. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ப்ரிப்பேர் வெல், ஆல் த பெஸ்ட்.